ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இது போல வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காம தமிழத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம இந்த 3x3 மாடல் கட்டம் கூட நார்மல் நாட்ல எப்படி போடணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது உங்களுக்கு பேஸ்ல இருந்து இந்த எண்டிங் வரைக்கும் டிசைன் மாறாம வரும். இங்க பாருங்க, இப்ப நான் பேஸை காட்டுறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு பேஸ்ல இருந்து அப்படியே எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா வரும். இந்த டிசைன் மாறாம. இந்த சைடு வியூவும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைட்லேயும் இந்த டிசைன் மாறாமல் அப்படியே வரும். இந்த கூட ஃபுல்லாக இது பார்டர்லாம் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே செக்குடு மாதிரியே தான் வரும் உங்களுக்கு கட்டமாக. இது எப்படி போடலான்றதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு தேவையானது சொல்கிறேன். ஒயிட்டில் ஒரு கட்டு ஒயரு, பிளாக்கில் ஒரு கட்டு ஒயரு, கட் பண்ண கட்டு, அளக்க ஸ்கேல். வாங்க நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். பிளாக்கில் 15 ஒயரும், ஒயிட்டில் 12 ஒயரும் வெட்டியிருக்கேன். 7.5 அடியில் ஒரு ஒயரும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். வாங்க இப்போ கூட எப்படி போடலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நான் பிளாக் கலர் ஒயரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, நம்ம எப்பவும் போல் ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். அளந்து விட்ட சைடு லெஃப்ட் சைட்லேயும் ரன்னிங் ஒயர் ரைட் சைட்லேயும் வரா மாதிரி போட்டுக்கணும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்தது ரெண்டாவதும் நான் வந்து பிளாக் ஒயர் தான் வைக்கிறேன். இப்போ மூணாவது ஒயரும் பிளாக் ஒயர் தான் வைக்கிறேன். இப்போது இது 3க்கு 3 பேட்டர்ன் மாதிரி தான் வரும். இந்த 3 வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் கலரில் ஜாயின் பண்ணணும். அடுத்து இன்னும் 2 ஒயிட் வைக்கணும். அப்புறம் 3 பிளாக்கு இதே மாதிரி வச்சுக்கிட்டே வரணும்னு இந்த ஃபஸ்ட் லைன் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், 3 பிளாக்கு 3 ஒயிட்டு 3 பிளாக்குன்னு இதே மாதிரி தான் போட்டிருக்கேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணது பிளாக்கில், எண்டிங்கும் பிளாக்கில் தான் முடிச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த கூடைக்கு இந்த மாடலுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, செகண்ட் லைன் ஆரம்பிக்கும் போது இந்த சைடில் இன்னும் 2 பிளாக் போட்டுக்கணும். அப்போ போட்டோன்னா 3 லைன் வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் ஆரம்பிக்கும் போது பிளாக்கில் ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம இன்னொரு கலரில் தான் ஆரம்பிக்கணும். அதனால் நான் இந்த பேஸ் மொத்தமும் போட்டுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி போடணுன்றதை. இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். பிளாக்கில் 3, இந்த சைடில் ஒயிட்டில் 3, இந்த பக்கம் ஒயிட்டில் 3 போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு எடுத்துருந்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைனும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஃபஸ்ட் லைன் எடுத்துருந்தீங்கன்னா இந்த பக்கம் 2 போட்டு இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3ன்னு போட்டுக்கலாம். இதுக்கு நான் 9 தான் அடி வச்சுருக்கேன் அகலம். அதனால் எப்படியும் ஒரு சைடு வந்து ஒயர் குறைய செய்யும் இதில். ஏன்னா ஈவனாக வந்ததுனா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஆட் நம்பரில் வச்சுருக்கிறதுனால ஒரு பக்கம் ஒயர் குறைய தான் செய்யும். இப்போ வாங்க உங்களுக்கு கார்னர் எப்படி திருப்புறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு இங்கே ஷார்ட்டாக காமிக்கிறதுக்காக இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் ஒயர் விட்டுடணும். விட்டுட்டு எல்லா கூடையிலையும் நம்ம எப்படி
ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணணும். நார்மல் நாட் போட்டுக்கணும். ஒயிட்டில் வரும். இதே மாதிரி நம்ம இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு வரணும். நான் போட்டிருக்க மாதிரியே நீங்கள் அளவு வச்சு பேஸ் போட்டிங்கன்னா தான் இது உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் பேஸில் மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு இந்த டிசைன் வராது. அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி செய்யுங்க. இப்போ நம்ம இந்த லாஸ்ட் வந்துட்டோம். இப்போ நான் இப்படி திருப்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், கார்னர் திருப்ப போகிறோம். இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரில் இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஒயிட் ஒயர் வச்சு நாம் கார்னர் திருப்ப போகிறோம். இதை பாருங்கள், இதான் கார்னர் திருப்புறது. இதில் நான் நார்மல் கூட போடும்போது எல்லா இதுலேயும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் வரும். இதே மாதிரி தான் மற்ற 3 பக்கமும் நாம் கார்னர் திருப்பணும். நான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஏணிப்படி நீங்கள் லேடர் நாட்டுக்கு நான் தனியாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்க்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம 3 லைன் போடணும். 3 லைன் போட்டதுக்கப்புறம் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பிளாக்கில் 3 லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நாம் கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு நாம் எப்பவும் போல் நார்மல் நாட் போடணும். இதே மாதிரி நாம் 3 லைன் போடணும். இப்போ ஒயிட்டெல்லாம் ஒயிட்டாக வரும், பிளாக்கெல்லாம் மிக்சடில் வரும். இங்கே பாருங்கள், பிளாக்கெல்லாம் இப்படி மிக்சடில் வரும். இதே மாதிரி தான் நம்ம சுற்றி போட்டுகிட்டே வரணும். இப்போ பிளாக் 3 லைன் போட்டோம், அதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட்டில் 3 லைன் போடணும். அதுக்கப்புறம் பிளாக்கில் 3 லைன். இதே மாதிரி தான் நம்ம எண்டு வரைக்கும் போட்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் ஒரே மாதிரி வரும். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு 6 லைன் வந்த மாதிரி தெரியும். இந்த பேஸில் 3 லைனும் மேலே கூட எழும்புறதுல 3 லைனும் ஒன்றா சேர்ந்த மாதிரி தெரியும். இது இந்த கூடைக்கு இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மேல் லைன் போகும்போது உங்களுக்கு இதே மாதிரி ஷேப் கரெக்டாக வந்துடும், அதாவது டிசைன் கரெக்டாக வந்துடும். இது என்னமோன்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் கூட போடும்போது உங்களுக்கு குழப்பம் வரும். அதுக்காக தான் இப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே கீழேருந்து வரும்போது மட்டும் இந்த 3 லைன் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் டிசைன் கரெக்டாக வந்துடும். நான் இதை கூட ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் கூடையை போட்டு முடிச்சுட்டேன். நான் ஃப்ளாட்டாக இங்கே எப்படி மடித்து விட்ருக்கேன் பாருங்கள். இது எப்படி மடிக்கணுன்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் இதுக்கு உருட்டை ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இது எப்படி போடணுன்றதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.